அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தின் மூலம் 5 நாட்கள் விண்வெளி சுற்றுலா சென்ற 4 பேர் தற்போது பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இவர்கள் ஏற்கனவே விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டு கவச உடை பாதுகாப்பானதா என்ற சோதனையெல்லாம் நடத்தினர். இந்த விண்வெளி திட்ட பயணத்தில் வேறு எந்த மாதிரியான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன? இவர்களுடைய வெற்றி பயணம் எந்த அளவில் இருக்கிறது? பாலா, மனிதர்கள் விண்வெளிக்கு செல்ல முடியுமா, விண்வெளியில் சென்று ஆராய்ச்சி மேற்கொள்ள முடியுமா என்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் விண்வெளிக்கு சுற்றுலாவிற்கே செல்ல முடியும் என்பதை முதல் முறையாக மனித வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கோடீஸ்வரர் ஜார்ஜ் ஐசக் மேன் ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக முதல் தனியார் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். அவரோடு சேர்ந்து 4 பேரும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். செப்டம்பர் 12ஆம் தேதி இந்த ராக்கெட் மேல விண்ல சென்று ஸ்பேஸ் வாக் எனப்படும் அந்த விண்வெளியில மிதக்கக்கூடிய ஒரு நிலை அவர் அந்த ஒரு அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டார். இது தனியார் நிதியுதவியுடன் இயங்கும் முதல் விண்வெளி பயணம் என கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு போலரிஸ் டான் என பெயரிடப்பட்டிருக்கிறது. கோடீஸ்வரரான ஐசக் மேன், அன்னா மேனன், ஸ்காட் போட்டிட், சாரா கில்லிஸ் ஆகிய 4 பேரும் இந்த போலரிஸ் டான் திட்டத்தின் மூலமாக செப்டம்பர் 12ஆம் தேதி விண்வெளிக்கு சென்று ஸ்பேஸ் வாக் எனப்படும் அனுபவத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்தனர். குறிப்பாக எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பூமியிலிருந்து விண்வெளிக்கு சென்று விண்வெளியில போய் ஒரு சுற்றுலா அனுபவத்தை பெறுவதுதான் இந்த திட்டம். இதற்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட போலரிஸ் டான் என கூறப்படுகின்ற இந்த விண்கலம் மூலமாக வெற்றிகரமாக அவர்கள் விண்வெளிக்கு சென்றனர். பூமியின் பிரம்மாண்டமான காட்சிகளை வியர்ந்து பார்த்த அந்த காணொளி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய அளவுல உலகம் முழுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஒரு 4 பேர் விண்வெளிக்கு சென்று சுற்றுலாவிற்கு சென்ற ஒரு பெருமையையும் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ரெசிலியன்ஸ் என கூறப்படுகின்ற இந்த விண்கலத்தினுடைய சுற்றுவட்ட பாதை பூமியிலிருந்து 1400 கிலோமீட்டருக்கு மேல் பறந்தது. 1970ஆம் ஆண்டு நாசாவினுடைய அப்பல்லோ திட்டத்திற்கு பிறகு எந்த ஒரு விண்வெளி வீரரும் 1400 கிலோமீட்டர் அளவிற்கெல்லாம் சென்றதே இல்லை. ஆனால் முதல் முறையாக இவர் ஒரு விண்வெளி வீரர் கூட கிடையாது, இவர் ஒரு தொழிலதிபர், இவர் ஒரு விண்வெளி ஆர்வலர் என்று சொல்லலாம். இந்த கோடீஸ்வரர் முதல் முறையாக ஸ்பேஸ் வாக் செயல்பாட்டை நிகழ்த்தி சாதனை படைத்த நிலையில் இந்த குழு விண்வெளி சுற்றுலாவிற்கு சென்ற இந்த ஐசக் மேன் தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு பத்திரமாக தரையிறங்கி இருப்பதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் இவர்கள் அந்த பாராசூட் உதவியுடன் இவர்களுடைய விண்கலம் பத்திரமாக பூமிக்கு தரையிறங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக விண்வெளி சுற்றுலாவிற்கு முதல் முறையாக சென்று விண்வெளியில் மிதந்து மீண்டும் பூமிக்கு திரும்பிய பெருமையை இந்த தொழிலதிபர் ஐசக் மேன் பெறுகிறார். இவர் பைனான்ஸ் நிறுவனத்தை, அதாவது பண வர்த்தகத்தை தலைமையாக கொண்டு செயல்படும் ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் ஆவார். இவர் விண்வெளி துறையில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பதால் இந்த திட்டத்திற்கு அதிக நிதியுதவியும் அளித்திருக்கின்ற காரணத்தினால் முதல் திட்டத்திற்கு இவருடைய குழு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சூழல்ல வெற்றிகரமாக தன்னுடைய விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கிறார். பாலவெற்றிவேல், விண்வெளிக்கு சுற்றுலா சென்று பூமிக்கு திரும்பி அனைவருமே தொழில்முறை விண்வெளி வீரர்கள் அல்ல. அப்படி இருக்கையில் வருங்காலங்களில் யார் வேண்டுமானாலும் விண்வெளிக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? பாலா, ஐசக் மேன், சாரா கில்லிஸ், ஸ்காட் போட்டிட் மற்றும் அன்னா மேனன், இதுல 2 ஆண்கள் 2 பெண்கள் அடங்குவார்கள். நீங்க இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல நிலால யார் யார் முதல்ல கால் வச்சா, நீல் ஆம்ஸ்ட்ராங் கால் வைத்தார். அதன் பின் விண்வெளிக்கு சென்றவர்கள், நிலாவிற்கு சென்றவர்கள் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அவர்கள் அனைவரும் தொழில்முறை விண்வெளி வீரர்களாக இருந்தவர்கள். அவர்கள் அறிவியலாளர்கள், அறிவியல் பின்புலத்தோடு வந்தவர்கள். ஆனால் முதல் முறையாக தற்போது ஐசக் மேனை பொறுத்தவரை அவர் ஒரு தொழிலதிபர். அவருக்கு விண்வெளியில் பறக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது. எனவே அந்த ஆர்வத்தின் தொடர்ச்சியாக அவர் விண்வெளி துறையில் முதலீடு செய்தார். யாரோடு சேர்ந்து முதலீடு செய்தார் என்றால் எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு கூட்டு சேர்த்து இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி கடந்த 1.5 வருடமாக
முழுமையாக இவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. குறிப்பாக விண்வெளியில புவியீர்ப்பு விசை இருக்காது, ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும், விண்வெளியில் மிதப்பது என்பது அதற்கான தனி பயிற்சி வேண்டும். எனவே கடந்த 1.5 வருஷமாக இந்த 4 பேரும் தீவிர பயிற்சியில ஈடுபட்டாங்க. வெறும் 4 நாட்கள் விண்வெளி பறப்பதற்காக கடந்த 1.5 வருடமாக விண்வெளியில் எந்த ஒரு சூழல் இருக்குமோ அந்த ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் பயிற்சி மேற்கொண்டு தற்போது விண்வெளியில் பறந்து மீண்டும் பூமிக்கும் திரும்பி இருக்கிறார்கள். பாலா, அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்வெளி சுற்றுலா வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. விண்வெளி சுற்றுலா சென்ற 4 பேர் பத்திரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் பால வெற்றிவேல் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி பால வெற்றிவேல்.